அதிமுகவினர் இரு அணியாக பேரவைக்கு வருகை. இபிஎஸ் மற்றும் எஸ்பி வேலுமணி தலைமையில் அதிமுக உறுப்பினர்கள் தனித்தனி குழுவாக பேரவைக்கு வந்தனர். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று காலை அதிமுகவினர் இரு அணியாக பேரவைக்கு வருகை. இன்று புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களுக்கான பதவியேற்பு விழா நடக்கிறது. இதற்கு அதிமுகவினர் இரு அணிகளாக வந்துள்ள செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி தலைமையில் 36க்கும் மேற்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் வருகை அப்படின்ற செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக சட்டசபையின் முதல் கூட்டத்தில் அதிமுகவினர் இரு அணிகளாக வருகை. காலை 10 மணிக்கு கூட்டம் தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில் அதிமுகவினர் இரு அணிகளாக வருகிறார்கள் என்ற செய்தியை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இபிஎஸ் மற்றும் எஸ்பி வேலுமணி அவங்க தலைமையில் தனித்தனி உறுப்பினர்களாக குழுவாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவை வளாகத்தில் அதிமுகவினர் இரு அணிகளாக வருகை தந்துள்ளனர். 36க்கும் மேற்பட்டவர்கள் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையில் வந்து கொண்டிருக்கின்றனர். தேர்வாகியுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தற்காலிக சபாநாயகர் கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இன்று காலை நாம் அந்த செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவை வளாகத்திற்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியாகவும், எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் அவர்கள் தலைமையில் மற்றொரு அணியாகவும் வருகிறார்கள். இது குறித்து கூடுதல் தகவலை நாம் கேட்டு பெறுவோம். இது குறித்து நமது செய்தியாளர் நௌஷாதிடம் மேலும் தகவல்களை பெறலாம். வணக்கம் நௌஷாத், நிலவரம் என்ன சட்டப்பேரவை வளாகத்தில்? வணக்கம். குறிப்பாக இன்று சட்டப்பேரவை கூட்டத்தில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவியேற்க வருகை வந்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக அனைத்து அதிமுக, திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்து வண்ணம் இருக்கிறார்கள். பார்க்க முடியுது. மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் அதிமுக 2 அணிகளாக பிரிந்து விட்டதாக சொல்லப்படுவதில் தனியே அவர் அணியிட்டு வந்தார். குறிப்பாக எஸ்பி வேலுமணி அவர் தனியாக அணியாக வந்தது பார்க்க முடியுது. மிக முக்கிய விஜய் பாஸ்கர், மேலும் எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தனித்தனியே வந்து பார்க்க முடியுது. இந்த நிலையில்தான் சற்று நேரத்தில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவியேற்க இருக்கிறார்கள். மிக முக்கியமாக தாவேக சட்டமன்ற உறுப்பினரை பொறுத்த வரைக்குமே முதல் முறையாக அதாவது சட்டமன்றத்தில் பதவியேற்பதால் தன் குடும்பத்துடனும் குழந்தைகளுடனும் வருகைப்படுவது கூட பார்க்க முடியுது. சில சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்டப்பேரவை நுழைவாயிலில் குறிப்பாக வணங்கி சென்றது பார்க்க முடியுது. இது போன்ற மிக நெகிழ்ச்சியான சூழ்நிலை கூட தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தற்சமயம் வந்து வருகை புரிந்து விட்டார். குறிப்பாக தலைமையில் வருகை புரிந்து விட்டார். இருந்தாலும் குறிப்பாக சட்டமன்ற வளாகமே மிக முக்கியமான கூட்டமாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியும். தொடர்ந்து ஆர்வத்துடன் குறிப்பாக பலரிடம் மகிழ்ச்சிகளை பகிர்ந்து கொண்டு தன்னுடைய சான்றிதழை காற்றிக்கொண்டு செல்லக்கூடிய காட்சிகளை தொடர்ந்து பார்க்க முடியுது. ஒருபுறம் இருந்தாலும் கூட மறுபுறம் திமுக எதிர்கட்சி தலைவர்களுடைய உதவி ஸ்டாலின் அவர்கள் தனது சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய எதிர்கட்சி தலைவர் வளாகத்தில் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். குறிப்பாக இன்று பதவியேற்பு நிகழ்வுல எப்படி செயல்பட வேண்டும், எது போன்ற நிகழ்வை வெளிப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். மறுபுறம் தேமுதிக வெற்றி பெற்ற தேமுதிக